குறைகள் பொதுவாக பெரிய அளவுக்கு பிரச்சனைகள் இருந்தாலொழிய சின்ன சின்ன குறைகளை நீங்கள் பெரிதுபடுத்த வேண்டியதில்லை. அதை சொல்லி குத்தி காட்டுறது உங்கள் உறவை முற்றிலுமாக சிதைச்சிடும். சரி, அப்படி சொல்ல வேண்டியது இருந்தால் எப்படி சொல்லணும்? ஐ ஸ்டேட்மெண்ட்டில் ஆரம்பிக்கணும். அப்படி நடந்தப்போ நான் அதை கஷ்டப்பட்டேன், நான் அந்த மாதிரி வருத்தப்பட்டேன் அப்படின்னு சொல்லணும். நீ தவறாக பண்ண, நீ செஞ்சது தப்பு அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்களுக்கு ஒரு குற்ற உணர்ச்சியும் ஒரு எதிர்மறையான உணர்வுகளும் வந்துடும். ஐ ஸ்டேட்மெண்ட்டில் யூ ஸ்டேட்மெண்ட்டில் ஆரம்பிக்கக்கூடாது. யூஸ்வலாக சண்டைகளில் யூன்னு தான் ஆரம்பிப்பாங்க. நீ பண்ணதெல்லாம் தப்பு, நீ இப்படி பண்ண அப்படி பண்ணேன்னு. அது கடுமையான குற்றச்சாட்டுகளையும் மன உளைச்சல்களையும் உண்டு பண்ணிவிடும். அவங்களுக்குள்ள உறவை சிக்கலாக்கிடும். நான் இப்படி அது மாதிரி நடந்தப்போ நான் இப்படி ஃபீல் பண்ணேன், என் மனதில் ரொம்ப கஷ்டப்பட்டேன், ஐ ஃபீல் வெரி பேட், அந்த மாதிரி சொல்லும்போது நாம் என்ன ஃபீல் பண்ணோன்ற வருமே தவிர நம்ம பார்ட்னரை குற்றம் சொல்கிற மாதிரி இருக்காது. பொதுவாக சின்ன சின்ன விஷயங்களை நம்ம குற்றமாக கொண்டு போக வேண்டிய அவசியமே இல்லை. அன்லஸ் மிகப்பெரிய பிரச்சனைகள் இருந்தாலுடைய கோட்பாடு உள்ள பிரச்சனைகள், கோட்பாடு இல்லாத பிரச்சனைகள் இருக்குது. நம்ம சண்டை போடுறது 99.9% கோட்பாடு இல்லாத பிரச்சனைகள் தான். சின்ன சின்ன விஷயங்கள், அது முக்கியமே இல்லை. கோட்பாடு உள்ள பிரச்சனைனா நான் நேர்மையான ஆள், என் கணவர் லஞ்சம் வாங்குறாரு, இது கோட்பாடு உள்ள பிரச்சனை இல்லை. சில முக்கியமான விஷயங்கள், நான் இப்படி வாழணும்னு நினைக்கிறேன், அவர் அதற்கு எதிர்மறையாக வாழ்கிறார், அந்த மாதிரி கோட்பாடு உள்ள பிரச்சனைகள் என்பது வேறு. ஆனால் 99.9% சண்டைகள் இந்த மாதிரி சண்டைகள் இல்லை. ஒரு உபயோகம் இல்லாத சின்ன சின்ன விஷயங்களை குற்றம் சொல்லி நம்ம பழக்கப்பட்டதுனால எப்போதும் அன்பான ஒரு காதலுடன் கூடிய நடத்தை தான் ஒரு அற்புதமான உறவை பேணி காக்கிறதுக்கு உதவும்.